Hello friends, welcome back to our review. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தோசை சாட். ஷவர்மா தோசை, பிஸா தோசை, வாழையில கறி தோசை, ஜீனி தோசை, பன்னீர் ஃப்ராங்கி தோசை, தில்குஷ் தோசை கொடுத்துருக்காங்க. வந்து லொக்கேஷன் என்னது குனியமுத்தூரில். இந்த தோசை கட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பிரான்ச்சஸ் இருக்குது இப்போதைக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150+ தோசை வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா வெரைட்டி இருக்குது, பிட்ஸா இருக்குது, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்க தோசாஸ் இருக்குது, வெஜ் இருக்குது, நான்வெஜ் எல்லா தோசாமே அங்கே உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட்டை வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம விளாகில் வந்து பொண்ணுத்தம்மன் கோவிலுக்கு நம்ம கூட வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு விளாக் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஃபுட் விளாக் ஒன்று சின்னதாக குக் பண்ணி கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் கூட கொலாப் பண்ணி நம்ம பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பெரிய ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தோசை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா தோசை. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோசையில் வந்து சீசி தோசை, மழை தோசை, இந்த மாதிரி ஒரு ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருந்தாலுமே வந்து ஷவர்மா தோசை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு தோசை. இப்போ எடுத்துங்க, எப்படி விடாமல் பேசுகிறீங்க? எல்லாம் உங்களிடம் பிடிச்ச யானைப்பால் வந்தோம். ஸோ விவரமாக அந்த பீஸ் அவர் மட்டும் எடுத்து உரிச்சு சாப்பிட்டுப்பாரு. நான் இதுலேயே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு இருக்கேன். ப்ரோ நான் விளாகர் ப்ரோ, சொல்லுங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நானும் சொல்லணும்ல ப்ரோ. சொல்லணும் சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்கு ப்ரோ. ஷவர்மா தோசை ஃபர்ஸ்ட் ரைட் எடுக்கிறேன். எப்படி எடுத்துருப்பாங்க உங்கள் வீடியோவுக்கு எடுத்துட்டேண்ணா. இல்லை எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குது ப்ரோ. ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. தோசை ஃபீலே எனக்கு வரல. ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. இந்த அவுட்டர் லேயரில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக தோசை வந்து ஸ்டஃபிங் தோசை லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டஃபிங் வந்து பக்கம் உங்களுக்கு ஷவர்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்னா இங்கே ஒருத்தர் மனுஷங்க அங்கே என்ன இல்லை ரேட் எவ்வளோன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு. எவ்வளோ ரேட்டு தான் பார்த்து தேடிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, ஒர்த்து தான். ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணுமா? இல்லை நான் சாப்பிட்றேன். நம்ம கேப் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றோம். ஷவர்மா மாதிரி சாப்பிட்றேன். நான் சாப்பாடு மாதிரி சாப்பிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அப்படி தானே? அதான் வந்துடும். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஷவர்மா ஸ்டஃபிங்குள்ளே வந்து எவ்வளோ ஜூஸியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜூஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தோசை லேயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெல்லிசான ஒரு இதுதான் லேயர் தான். மெல்லிசான அவுட்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன மெல்லிசான கோடு போட்டுக்கு அந்த பக்கம் தோசை, போட்டுக்கு அந்த பக்கம் தோசை, இந்த பக்கம் ஷவர்மா. மைனஸ் கொஞ்சம் நல்லா ஊற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. பேசாமல் தமிழ் கொடுக்காமையே நான் சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த தோசை நல்லாயிருக்கும். எனக்கு கொடுக்காம நீங்கள் சாப்பிட்ருக்கணும். அடுத்த தோசை எப்படி பார்ப்போம். எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பொறுமையாக சாப்பிடுவோம். அதுங்களை வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸா தோசை. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு பிஸா வந்து நமக்கு வந்து அதோட பேஸ் லேயரில் ஒரு சாசேஜ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து கார்னு சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியே வந்து தோசையில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தோசை தான் அப்படின்னு வந்து நம்மளை நல்லா வந்து புரிய வைக்கிறதுக்காக சென்டரில் கொஞ்சம் சட்னி வேறு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க ப்ரோ. ப்ரோ அப்புறம் நான் நிற்கிறேன். என்னை விட்டு நீ முதல்ல சாப்பிட்ற. அப்படி இல்லை ப்ரோ, சாப்பிடுங்க. வயசில் பெரியவங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. சாப்பிட்டுட்டு அந்த நானும் ஊட்டிவிடும். இல்லை சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அடுத்த வாய் சாப்பிட்டுக்கிறேன். சொன்னதை சீரியஸ் எடுத்துட்டாரு. சாப்பிடுங்க. விரும்புகிறாரு. இல்லை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த தோசையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டோட ஸ்லைட்டாக வந்து எனக்கு ஸ்வீட் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் நார்மலாக வந்து பிஸாவில் வந்து நம்ம அந்த ஒரு சின்ன பீஸை வந்து நம்ம எடுக்கும்போது இல்லை
வீட்டில் தோசை சுட்டாலும் சாப்பிட மாட்டேன். தோசை நல்லா இருக்கு. வந்து நம்ம எடுக்கும் போது வந்து அந்த பிட்சாவோட மொசிலா சீஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் சீஸ் இல்லாட்டியும் வந்து சீஸை வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. மலை சாரல் மாதிரி அப்படியே மேலே போட்டு விட்ருக்காங்க. இதே தான் அந்த குக்கும் சொன்னார், நான் அப்படி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கார்னுக்கு சொன்னார், நான் வந்து சீஸுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது ப்ரோ. இதை வேறு இருக்குது ப்ரோ, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. பீஸா ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பீஸா சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டு. எல்லாம் கொதறிட்டு இந்த பக்கம் தான் நான் ஆமாம், கரெக்டு ப்ரோ. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. ராகு பண்ணலாம், சாப்பிடாம வாடான்னு கூப்பிட்டு மதியம் சாப்பிடாம இருந்தால் அப்படி தான். சாப்பிடலையே ப்ரோ? வந்துச்சதே மதியம். அப்படியா? ஸோ சட்னி வந்து உங்களுக்கு மேலே ஃபுல்லாக வந்து போர் பண்ணி கொடுக்காம எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்லைட்டாக நீங்கள் டிப் பண்ணி எடுப்பீங்க கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கொஞ்சோண்டு சட்னி வந்து சென்டரில் வச்சு கொடுத்துருக்காங்க. கார்ன் பீசஸ் வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டு இருக்காங்க. அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்டான ஒரு சில சாசேஜ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நான் கேட்டேன், என்னன்னு சொல்ல மாட்டேங்களா? கேமரா ஆன் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் பேசி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அண்ணே கேசட்டு மறந்துட்டீங்க. அந்த மாதிரி தான் போகும். ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. அடுத்து சாப்பிடுங்க. அதுவும் சாப்பிடுவோம், இதுவும் சாப்பிடுவோம். ரொம்ப மெதுவாக சாப்பிட்றீங்க. அவர் வந்து அந்த வாய்க்குள்ளே அந்த ருசிகளை எல்லாம் சேகரித்து அது என்னென்னு அனலைஸ் பண்ணிருக்காரு. பொய் நம்பாதீங்க. பின்னாடி இருந்து கேஷுவலாக எடுக்கவா? எடுங்க. அப்பட்டமா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாழையில தோசை. பரோட்டான்னு வாயில் வருது. ஸோ நம்ம வந்து நார்மலாக வாழையில பரோட்டா, வாழையில பிரியாணி இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருப்போம். ஆனால் தோசையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறதே இங்கே தான். தோசை காட்டில் வந்து நமக்கு வாழையில தோசை கொடுத்துருக்காங்க. நல்லா என்னென்னா கறி தோசை. கறி இருக்கா ப்ரோ? சிக்கன் கறி. சரி, மை பேட். என்னங்க வாழையில கறி தோசை. ஸோ இதில் என்னென்னா சிக்கன் ஸ்டஃபிங் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோசை காட்டில் தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் ப்ரோ இருக்கார். இந்த ஏன் ப்ரோ கிரிஞ்சா? லைட்டா ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூடாக போட்டு கொடுத்துருக்காங்க. தோசை லேயர் வந்து அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆனனாலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து அது ஒரு ஓவரால் ஒரு செமி கிரேவி மாதிரியே ஆயிடுச்சு என்டையர் திங்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த அவுட்டர் லேயர் வந்து ஒரு சின்னதாக தான் உங்களுக்கு வந்து அதில் நிற்கிது. சாப்பிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண விட மாட்டேங்குது. நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை ப்ரோ, சாப்பிடுங்க. இல்லை, எடுத்து நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. வீடியோ how well to say. ஒன்று பண்ணுவோம் பாருங்க, அப்படியே கிராஃபே போடுவான். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே வந்து வாழையில கறி தோசை ட்ரை பண்ணுறேன். நல்லா சூடாக இருக்குது. எடுத்தோடனே ஒரு சிக்கன் பீஸு சைட்லேயே இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். சாப்பிடும்போது என்னெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு கேப்சிகம், ஆனியன் அண்ட் சிக்கன் மசாலா இதெல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்தது வந்து நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் சாப்பிட முடியும். இப்படி நல்லா இருக்குது. எடுக்கிற இடம் எல்லாமே நல்லா சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பரோட்டா வந்து நல்லா குழம்பு ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த வாழையில கறி பரோட்டா. வெளியே கிரேவி. ஓ, இது வேறு இருக்கா? ஓகே, நான் கவனிக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து சட்னி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கிரேவி வேணும், இல்லை கொஞ்சம் சட்னி வந்து டிப் பண்ணி சாப்பிட்ணுன்னா அதுக்கான வந்து உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாழையில பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மயோலாம் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த வாழையில பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து ஓவரால் நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்ட தோசை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு தோசை வந்து நீங்கள் ஒன்று எடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு மோர் தென் இனஃப். வாழையில தோசை வந்து அதோட ப்ரைஸ் இப்போ தான் கேட்டேன். 110 rupees. ஜஸ்ட் 110 rupeesக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்டஃபிங் பண்ணி ஒரு அழகான வாழையில பரோட்டா வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாழையில தோசை, வாழையில தோசை வந்து வாழையில கறி தோசை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மெனுவில் இந்த வாழையில கறி தோசை இருக்காது. ஏன்னா இது வந்து இவங்களோட ஐகானிக் டிஷ்னு சொல்லிக்கலாம், தோசை காட்டோட ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லிக்கலாம், ஐகானிக் டிஷ்னு சொல்லிக்கலாம். ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ராங்கி தோசை. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ரோல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பன்னீர் ரோல் கேள்விப்பட்டிருக்கேன், எதுவுமே கேள்விப்பட்டது. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சூடாக வேறு இருக்குது. கொஞ்சம் சூடாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது ப்ரோ? இது ஒரு கராத்தையும் ஒரு கதைகளையும் நார்மலாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பன்னீரை வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சீஸை தான் ஷ்ரெட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து பன்னீரை வந்து ஓவர்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கேப்சிகம், பன்னீர், சீஸ். முந்திரி இருக்கா? கேஷ்யூ இருக்கா? உள்ளே இருக்கா? உள்ளே வந்து முந்திரி வேறு இருக்காம, கேஷ்யூ இருக்காமல். ஸோ அடுத்து வந்து நம்ம தேடுதல் வந்து அந்த கேஷ்யூவை நோக்கி தான் இருக்கும். ஸோ கேஷ்யூ எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். தேட ஆரம்பிச்சாச்சு. கேஷ்யூ எங்கேயாச்சும் மாட்டுச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. அப்படிங்களா? க்ரஷ் பண்ணி போட்டிருக்கீங்க? ஓ ஆமாம் ஆமாம், ஆய்க்கு படம். ஓகே. ஸோ வந்து நான் கேஷ்யூ தேட ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து அதெல்லாம் இதில் தேடினா கிடைக்காது, இப்படி இருக்கிற கேஷ்யூ தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா பொடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மேலே அகைன் மலை சாரல் மாதிரி மேலே தூவி விட்டுருக்காங்க. டேஸ்ட்டு வந்து ஒரு மிக்சட் ஃபீல் தான், அதாவது நமக்கு டேஸ்ட் மாதிரி ஸ்லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. இருந்துச்சு, இது கொஞ்சம் மைல்டு டேஸ்ட். பன்னீர், சீஸு, கேஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டானது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியும். இட்லி பொடி வந்து கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன், என்னன்னு சொல்லுங்கள்? கேபேஜ். இது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் கொடுத்துருக்காங்க, ஒயிட் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸ்லி இது சாப்பிட்ட வரைக்கும் சோஃபா சாட்டிஸ்ஃபைட். அடுத்து என்ன தோசை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜீனி தோசைன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தோசை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் நமக்கு வந்து தோசை சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூட வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இன்னும் 2 பேரும் என்ன பார்க்குறீங்க? கேமராவில் அப்பட்டமா தெரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த தடவை அவர் தான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. அவர் வாயிலே கேட்போம். ப்ரோ எடுத்துங்க ப்ரோ, அப்படியே சாப்பிடுங்க. இந்த நல்லா இருக்குது, செமையாக இருக்குது, எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, என்ன மாதிரி ஃபீல் இருக்குது ப்ரோ? இதில் ஸ்பைஸியாக இருக்கா? ஸ்பைஸியாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கா இல்லை நார்மல் ஸ்பைஸியாக இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ் ப்ரோ வந்து டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ விடுங்க. கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியான ஒரு டேஸ்ட், ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. ஸோ நமக்கு தோசை கொடுத்தது வந்து ஸ்பைசினாரு, தமிழ் ப்ரோ வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸிங்கிறாரு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீஸ் வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடு தான் அது, ஸ்வீட்டாகவும் இருக்குது ஸ்பைஸியாகவும் இருக்குது. ஃப்ரேம்குள்ளே வாங்க. ஓகே, இப்போ சாப்பிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு மிக்சடாக தான் இருக்குது. தமிழ் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் ஸ்பைசி தான் ஸ்வீட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் ஆகுது. சூடாக கொடுத்துருக்காங்க, ஆவி பறந்துட்டுருக்கு. இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணதும் வந்து நல்லா தெரியுது. அதாவது உள்ளே இருக்கிற பைட் வந்து கொஞ்சம் டீப்பாக இறங்கி நம்ம சாப்பிடும் போது அது நல்லா தெரியுது நமக்கு. ஸோ ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா ரோஷன் ப்ரோ வந்து இந்த ஷாப்போட ஒன் ஆஃப் த பெரிய தலைன்னு சொல்லிக்கலாம். அவர் நம்ம கூட இப்போ வந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெடியா நீங்கள்? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வந்து நம்ம கூட வந்து ட்ரை பண்ணதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. மேலேயும் பார்த்தீங்கன்னா வேறு 2 பெரிய பெரிய தலைகள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஷெஃப்பு முரளி. அவங்க கீழே இறங்க முடியாது, ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ராஜ் ப்ரோ, ஸோ இவரும் வந்து இறங்க முடியாது. இவங்க தான் வந்து இதோட ஒரு பில்லர்ஸ் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஃபுல்லாக நின்று மேலேயே தான் நின்றுட்டுருக்காங்க. வர கஸ்டமர்ஸ்க்கு டப்புன்னு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரே ஒரு தோசை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வெரைட்டிஸும் எடுத்து அமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. 4-5 மட்டும். ஆமாம். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு தோசை இன்னும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தில்குஷ் தோசை கொடுத்துருக்காங்க. இந்த தில்குஷ் வந்து ஏதோ ஃபிஷ் டைப்பில் இருக்கும் ப்ரோ உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் தோசை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குது, என்னால் டச் பண்ணோன்னே வந்து சூடு ஃபீல் பண்ண முடியுது. அடடே அப்போ எல்லாம் பார்சல் சாப்பிட்டு சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. நானே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் தான் அதை டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் சொல்லணுமாம்மா. இங்கே இருக்க சட்னியில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டி சட்னி. ரொம்ப லிக்விடாக இல்லை, நல்லா வெள்ளைன்னு இருக்குது சட்னி. நிறைய கலர்ஸ் இருக்குது. சீரியஸாக ப்ரோ, ஆரஞ்சு கலர் இருக்குது, பச்சை கலர் சட்னி இருக்குது, கார சட்னி இருக்குது. சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஒருத்தனை பேச விட்றானு பாருங்க. என்னமோ வித்தியாசமாக இருக்குல்ல? என்ன வித்தியாசமாக இருக்குது தெரியல ப்ரோ. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக உள்ள ஸ்டஃப் பண்ணினது. மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஏன்னா இது மசாலாவே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோனஸ் போட்டிருக்கேன். ரீசனபிள் ரேட்டு.
இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தான் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ 150 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை தான் இங்கே வந்து மெனுவில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே இருக்குது. நான் வந்து சாப்பிட்ட வரைக்கும் ஸ்பைஸும் இல்லை ஸ்வீட்டும் இல்லை, ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மயோ மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த வித அடிஷ்னல் மசாலாவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஆனியன், கேபேஜ், கேரட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாதிரி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சது? ஸோ எனக்கு இது வரைக்கும் கூடுதலாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா தோசை. உங்களுக்கு ப்ரோ? ஷவர்மா தோசை. ஷவர்மா தோசை இல்லையா? பீஸா தோசையும் பிடிச்சி. பீஸா இது வரைக்கும் சாப்பிட்ட எல்லா தோசையுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இன்னுமே இருக்குது. ஆனால் எங்களால் அவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே தரேன்னு தான் சொன்னாங்க. அவங்க தரேன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிடலாம், ஆனால் போதும் அப்படின்ட்டோம். என் பேர் ஷாகுல். ஹமீத். பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா தோசை கடைன்னு சொல்லி நாங்கள் ஃபுட் ட்ரக் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 150+ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது. அதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வெரைட்டிஸ் இருக்குது, மட்டன் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் 110 நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சிடறோம். நம்ம பார்த்தீங்கன்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா விஓசியில் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ குனியத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் ஸ்பெஷல் தோசைன்னெல்லாம் பார்க்க முடியுது, அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. கிட்ஸ் ஐஸ்கிரீம் வர்ற மாதிரி இருக்குங்களா? ஐஸ்கிரீம் தோசை இருக்குது, ஹனி தோசை இருக்குது, பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர்டாக வரும். குழந்தைங்களுக்கு சாக்லேட் தோசை இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் தோசைனா மோஸ்ட்லி தோசை இருக்கும். அதே அடல்ட்ஸு பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கும். இது ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா ஏஜ்டான பர்சன்ஸும் இங்கே வந்து தோசை சாப்பிடலாம். கண்டிப்பாக நான் நார்மல் கீ தோசை, மசாலா தோசையிலேருந்து இப்போ பீஸா தோசை இது வரைக்கும் ஃபுல்லாக ஷவர்மா தோசை கூட நான் ஆமாம் ஷவர்மா தோசை இப்போ நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாழையில தோசைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வாழையில கான்செப்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக வாழையில கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவில் வந்துச்சு. ஸோ தோசையில் யாரும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தோசையில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பேர் சேர்ந்து தோசை காட்டுங்கிறது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷவர்மா இதெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம கான்செப்ட் வந்து நம்ம வந்து இந்தியன் ஃபுட் எப்படின்னா நம்ம சவுத் இந்தியன் தோசை, இட்லி இந்த மாதிரி. ஸோ வந்து தோசை டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இப்போ 150 வெரைட்டிஸ் வந்து ட்ரக்கில் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஜ் தோசை இருக்குது, நான்வெஜ் தோசை இருக்குது, ஐஸ்கிரீம் தோசை இருக்குது, ஷவர்மா தோசை இருக்குது, பிட்ஸா தோசை இருக்குது. எனக்கு வந்து பர்கர் தோசை மட்டும்தான் நீங்கள் வைக்கலான்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் வச்சிடலாம். கோவிட் டைமில் கஸ்டமர்ஸ் வந்து வராங்களா? ஆக்சுவலி கோவிட் டைமில் நமக்கு பார்சல் நிறைய போயிட்டுருக்கு. பார்சல் இப்போ ஃபோன் ஆர்டர்ஸ் மோஸ்ட்லி ஃபோன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வித்தின் 5 kilometers நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டடாக சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ட்ரக் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 5 kilometers ரேடியஸில் வந்து நீங்கள் டெலிவரி தான். கண்டிப்பாக. எந்த விதமான பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிள்? பேமெண்ட் மெத்தட் ஜிபே அவைலபிள் இருக்குது. கேஷ் ரெண்டு மட்டும் தான், கார்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ட்ரக். ஸோ வந்து நம்மளுக்கு பார்க்கிங் தேவையில்லை. வந்தாங்கன்னா பர்ச்சேஸ் வாங்கி சாப்பிட்டு போய்க்கலாம். அது மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம தோசை கடையில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரிஸ்வான் ப்ரோக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அவர் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ். தேங்க்யூ. என்ன நீங்கள் இங்கே சாப்பிட்ட டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃபுட் ட்ரக் வந்து வியோஸ்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட டிஷ்ஷஸ்லேயே வந்து உங்களுக்கு எது பிடிச்சி அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலே இதேமாதிரி ஒரு ட்ராவல் வீடியோ ஃபுட் வ்ளாகில் வச்சு உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, this is Rizwan and Tamil signing off. Bye. கேட்க மாட்டீங்களா? உங்கள் நேம் இன்ட்ரோடியூஸ். ஓகே, ஷாகுல்.